யாரு? ஓ ஓ என்ன சொன்ன? திரும்பி அந்த பக்கம் காணிக்கிறாங்க. இருந்த இடத்துல நான் எனக்கு காணிக்கல சார். டென்ட்டுக்கெல்லாம் பிள்ளைங்க வச்சிருக்கோம்னு கேட்டா ஒவ்வொரு இடத்துலையும் செய்வதில்லை. அப்போ போயிட்டு முஸ்லீம்கார இந்த சந்தைக்கு மேலே போயிட்டு காவல்ல கட்டி சொல்லி அதே கொண்டு இரும்போட பறிக்கிறது. இரும்புல பறிச்சு கல்யாணம் ஆட்களும் குடிக்கணும் பாடுறது. அப்போ அதே தண்ணி காணிக்க குடிக்கணும்னு நான் உண்மையே இல்லை. இப்போ அதுக்கும் என்னைய வெட்ட வழியாக அவங்க கழிச்சது ஸ்ரீதரனாக்க. ஆனா நான் அப்படி இல்லை சார். நன்மையில நாங்கள் நிறுவனம் பண்ணியில்லாண்டி பஸ் வழியை பிரிச்சு எடுத்து இப்பவும் நம்மளோட ஆப்ரேஷனுக்கு இந்த காசு பண்ணாமல் பஸ் வழியை ஆப்ரேஷன் பண்ணி இந்த பிள்ளையவர் என்ன மக்களுக்கு முன்னால மண்ணை கதைச்சது. நான் ஏதோ கூடாது நடத்தி வாங்க எந்த மூத்தமான கிட்டா தெரியும் வாங்க நான் அப்படியே தான் எனக்கு கேவலமாக கதைச்சது. நான் அப்படி கூடாத வரைக்கும் போறது இல்லை. அதை எனக்கு ஆட்களுக்கு அவமானப்படுத்தினது. வேற என்ன கேட்டது பொன்காந்தன்? வேற என்ன கேட்டது? இங்க போறேன் இங்க ஏதோ தேவியை வச்சுதான் என்ன பயன்படுத்திங்கன்னு சொல்றேன். அப்படி இல்லை சார். என்ன பிள்ளைங்க வளர்த்ததான் நாங்க ஒரு கேட்டது. ஆப்ரேஷனுக்குலாம் தன்னதான் மேங்கி கொடுத்தா 3 வந்து பாருங்க அவ்வளோ காசு மேங்கில கொடுத்தா வச்சிருக்கேன். ஒரு ரூபா காசு இவர் சனத்துக்குன்னு சொல்லி என்ன வேலையை பாக்குறாங்க? நான் இங்கேயும் சொல்லியிருக்கேன். நானே பாராளுமன்றத்தில் கரெக்டாக வீட்டுக்கு பேக் வைக்க ஸ்ரீதரன் தெரிவிக்க பிள்ளைய எப்படி அவமானப்படுத்துறேன்னு சொல்லி இந்த எம்பி இவர் மாதிரி எம்பி தான் பாராளுமன்ற கூட்டத்துக்கு வரீங்க லெட்டர் எழுதி கொடுத்தேன். நான் இப்படி கஷ்டமா சொன்னா நிறுவனம் வழியே போயிட்டு கெட்ட வழியில நான் போனதில்லை. யாருமே சொல்ல மாட்டாங்க. இப்பே மட்டும்தான் நீங்க சொல்லிடுவோம். வேற யாருமே ஒரு எம்பி மேலும் அப்படி சொன்னதே இல்லை. தான் போனது வெளியில கூட எடுத்துக்காது சொன்னாங்க. அப்படி இதனால தெரியும். இந்த ரோட்டு வழியே தெரியும். சாப்பாடு வாங்குறது இந்த ரோட்டு வழியே இருக்குது. அந்த கீதைக்கு போய் எங்களை ஒரு மேசம் கூட ஒரு நாள் கீதைக்குள்ள போய் அது பாடல் வந்து ஒரு மேசம் கூட 2000 தான் அப்படி நான் கஷ்டப்பட்டேன். என்னடி இப்ப அவமானப்படுத்தினா ஆளோட அண்டைக்கு இன்றைக்கு அதை என்ன அவமானப்படுத்தினையோ அண்டையில இருந்து யோசிச்சுதான் இவ்வளவு இல்லாட்டி எனக்கு மனநோய் பிடிச்சு சும்மா இல்லை.